கொஞ்சம் இல்லைனா இப்போது இந்த உலகம் ஒரு யுத்தத்தை பார்த்துருக்கும். அந்த யுத்தம் மிகப்பெரிய அளவில் எல்லா நாடுகளையும் பாதிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெனிசுலாவின் மீது அமெரிக்கா போர் தொடுப்பதற்கான அத்தனை ஆயத்த நிகழ்வுகளிலும் நடந்து விட்டது அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி வெளியானது. திடீர்னு பார்த்தா வெனிசுலாவினுடைய மாதுரோ அவர்கள் ரஷ்யாவுக்கு ஒரு கால் ஃபார் பண்ணுறார். எங்க சீக்கிரமாக வந்து எனக்கு ஆயுதம், அதே மாதிரி நிறைய விதமான ஏவுகணைகள், சென்சார்ஸ் இதெல்லாமே தாங்க, உதவிகள், உங்களுடைய உதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட மட்டும் கிடையாது, சீனாவிடமும் அதே மாதிரியான உதவிகள் கேட்கப்படுவதாக சொல்லப்படுது. ஈரானையும் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிற செய்தியெல்லாம் வெளிவந்த போது, என்னப்பா இது வெனிசுலா மீது அமெரிக்கா அட்டாக் நடத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த நேரத்தில் நேராக இந்த செய்தியை பற்றி ட்ரம்ப் அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அப்போ ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க, இப்போதைக்கு எங்களுக்கு அந்த எய்ம் கிடையாது, வெனிசுலாவுக்குள்ளே போய் ஒரு அட்டாக் நடத்துறதுக்கான எய்ம் அமெரிக்காவிடம் இப்போ இல்லை, அதனால் இந்த செய்தியை பற்றி அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இது ஒரு நிகழ்வாக, தொடர் நிகழ்வாக நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வெனிசுலாவின் மீது, வெனிசுலாவை சுற்றி கன் பாயிண்ட் டிப்ளமசி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அமெரிக்கா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா 2-3 அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் வெனிசுலாவுக்கு நேர் எதிராக நிறுத்தி வைக்கப்படும். அந்த போர்க்கப்பலுக்கு பிறகு அடுத்ததாக இன்னும் சில போர்க்கப்பல்கள் வரிசையாக கொண்டு வரப்படுகிறது. வெனிசுலாவிலிருந்து வெளியேறக்கூடிய, இல்லாட்டி வெனிசுலாவில் இருக்கக்கூடிய முக்கியமான படகுகள் அப்படிங்கிறது கடலுக்குள் மூழ்கடிக்கப்படுகின்றன. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை அதிலெல்லாம் போதைப்பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். இதே மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்துட்டு தான் இருக்குது. வெனிசுலாவில் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் பல நாடுகளில் பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்காக நமக்கு பயனுள்ள ஒரு சேனலாக இருக்குது தமிழ் விதை. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். யாயா அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர். இந்த இன்ஃப்ளூயன்சர் எங்கே உள்ளவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா நாட்டை சார்ந்தவங்க தான். அவங்க நேராக எங்கே போகிறாங்க? தைவானுக்கு போகிறாங்க. தைவானில் இருக்கக்கூடிய கல்ச்சர், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே அவங்களுடைய விலாகில் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் அன்றைக்கே அவங்க அப்லோட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி நிறைய பேர் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அப்படிப்பட்ட யாயா அப்படிங்கிற அந்த இன்ஃப்ளூயன்சர் தைவானில் போய் சீனாவை சார்ந்து இருக்கக்கூடிய சில செய்திகள் இது எல்லாத்தையும் அங்கே வச்சு பேசுகிறாங்க. சொல்லப்போனால் ஒரு படி சீனாவை உயர்த்தி பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனடியாக இதை தைவான் அரசாங்கம் பார்வையிடுகிறது. என்னையா யாயாங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் இப்படி பேசியிருக்காங்களாமே, அவ்வளோ பேசியிருக்காங்கன்னா அவங்கள நம்ம தைவானில் வைக்க வேண்டாம், நேரடியாக சீனாவுக்கே நாடு கடத்திடலாம், அவங்களுடைய விசாவை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தைவானை பொறுத்த வரைக்கும் சீனா தைவானுடைய ஒரு பகுதி கிடையாது. தைவான் என்டையராக ஒரு டிஃப்ரெண்ட்டான நாடு, சீனா ஒரு டிஃப்ரெண்ட்டான நாடு. சொல்லப்போனால் தைவான்லேருந்து தான் பிரிஞ்சு போயிருக்கு சீனா அப்படிங்கிறதான் தைவான் நம்பிட்டு இருக்காங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் ஒன் சீனா பாலிசி அப்படிங்கிறது தான். சீனாவிலிருந்து பிரிந்து போன நாடு தான் தைவான். அவங்கள நாங்கள் ஒன்று சேர்த்துருவோம், ஒன்று இப்படி சமாதானமாக பேசி சேர்க்க பார்ப்போம், அப்படி இல்லைனா அட்டாக்கு தான் அப்படிலாம் சொல்லி ஏகப்பட்ட மிரட்டல்கள் எல்லாமே விட்டுருக்காரு ஜி ஜின்பிங் அவர்கள். அதெல்லாம் தாண்டி இப்போதும் சீனா மற்றும் தைவானுடைய பிரச்சனை பெரிய அளவில் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்கும்போது தான் இந்த யாயா மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் அங்கே போய் சீனா தான் நல்லது, இங்கே என்னப்பா இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, வாங்க சீனாவுக்கு போருங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்கள் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டில் வச்சு. அப்போ தைவான் சொல்கிறாங்க நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொன்னால் யாயா மறுக்கிறார்கள். இல்லை என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வச்சு நான் வந்து என்ன இங்கே வந்து சுதந்திரம் கிடையாதா அப்படி இப்படிலாம் சொன்ன பிறகு மறுபடியும் என்ன செஞ்சிட்டாங்களாம், இப்போ சீனாவுக்கே திரும்ப போயிட்டாங்களாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இது 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சிக்கல். நாளைக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க 2 ஏரியாக்குள்ளேயே, ஒன்று அந்த பக்கமாக ஒரு ஹோட்டல் ஏன்னு ஒன்று இருக்கும், இந்த பக்கமாக ஒரு ஹோட்டல் பின்னு ஒன்று இருக்கும். ஹோட்டல் ஏக்கு கொஞ்சமாக ஜால்ரா அடிக்கிற மாதிரி ஹோட்டல் பியை வந்து தாழ்த்தி பேசுகிற மாதிரிலாம் பேசி இந்த மாதிரியான பல சிக்கல்களை வரும் ஜென்ரேஷன் அடிக்கடி பார்க்க ரொம்ப சீக்கிரமாக அது ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா வரக்கூடிய ஒரு 5-6 வருடங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னுடைய வருடங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கக்கூடியதும், அவங்களுக்காக மக்கள் அங்கே இருப்பதும், அவங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு கொடுக்கவும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 6-5 வருடங்கள் அப்படி போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு வீட்டில் எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸாக மாறின பிறகு இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் யாருமே மதிக்க மாட்டாங்க, நல்லபடியாக படிச்சிருந்தால் தான் மதிப்பு அப்படின்னு சொல்லி படிப்புக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இது ஒரு சைக்கிள் மாதிரி தானே. நல்லா யோசிச்சு பாருங்கள். முதல்லலாம் நம்ம ஊரில் யார் பெரிய அளவில் படித்தவங்களா கோலாச்சி இருப்பாங்கன்னு பார்த்தா இல்லை. அந்த ஊரில் நல்ல பிஸ்னஸாக இருக்கிறவங்க, நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க, நல்லா படித்தவங்க அப்படிங்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷனில் நல்லா படிப்பு அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வந்தாங்க. இப்போ இந்த படிப்பு அப்படிங்கிறதெல்லாம் விட இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய கண்டென்ட்டாக நல்லா பேசுகிறானா, நல்லா டான்ஸ் ஆடுறானா,
நல்லா நடிக்கிறானா அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக ஒரு கூட்டம் கூட்டிகிட்டு இருக்குல்ல, இது அப்படியே டிராஸ்டிக்கலாக குறைஞ்சு மறுபடியும் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இது இப்படி தான் வந்துட்டுருக்கு. அடுத்ததாக G2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்மை யூஸ் பண்ணியிருக்கார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். G2 G7 தெரியும், G5 தெரியும், அது என்ன G2, G20 கூட எங்களுக்கு தெரியுமேப்பா அப்படின்னு கேட்டால் எஸ் G2. அந்த 2ல் ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சீனா. நல்லா இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ஜி ஜின்பிங் அவர்கள் சொல்கிறார். ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த 2 நாடுகளும் சேர்ந்து தான் உலகத்தில் என்ன நடக்குது, என்ன நடக்கக்கூடாது, என்ன நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய சக்திகள். நாம் 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்ல, அதற்கு சீனா ஓகே சொல்ல, நாம தான் G2, நம்மளை தான்டா G2ன்னு அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே பக்காவாக இருக்குன்னு சொல்லி சீனாவும் அதற்கான சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதுதான் இந்த G2 என்கிற மார்க். அடுத்ததா மெலிசா புயல் ஜமைக்கா போன்ற நாடுகளில் பெரிய அளவில் புரட்டி எடுத்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மெலிசா அப்படிங்கிற புயல் காரணமாக ஜமைக்காவில் இதுவரையிலும் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 19ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காணாமலாக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை இன்னும் சரியாக தெரியவில்லை அப்படின்னும், நிறைய பேர் மீள்குடியமர்த்தல் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எபெக் அப்படிங்கிற அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த எபெக் மீட்டிங் சவுத் கொரியாவில் வச்சு நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் ட்ரம்ப் அவர்களும் வந்திருந்தார். அவர் வந்த பிறகு தான் ட்ரம்ப் அவர்களும் ஜி ஜின்பிங் அவர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு டாரிஃப் எல்லாம் கம்மி பண்ணுறோம் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. ஸோ இந்த எபெக் மீட்டிங் போது ஜி அவர்கள் குளோபல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறத நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், ஏசியா பசிபிக் நாடுகள் சேர்ந்து எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணாதான் இது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லி இந்த எபெக் நாடுகளுடைய ஒரு தலைவராக இப்போ ஜி ஜின்பிங் அவர்களை பார்க்க முடிகிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் இந்தியாவை பகைத்து கொள்ளாதே பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பல முறை நம்ம சொன்னோம். ஆனாலும் பாகிஸ்தான் இந்தியாவை பகைத்து விட்டது. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத நம்ம செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இதனால் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரத்து பண்ணோம். ரத்து பண்ணதான் எங்களுடைய தண்ணீர் உனக்கு வராதுன்னு சொன்னோம். இல்லைப்பா இப்படிலாம் தண்ணீர் வராதுன்னு சொல்லக்கூடாது, நாங்கள் ரத்த ஆற ஓட வைப்போம் அப்படின்னு சொல்லி பெனாசீர் பூட்டோவினுடைய மகன் எல்லாம் சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் பாகிஸ்தானில் ரொம்ப தலைவிரித்து ஆடுகிறது பஞ்சம். அதுவும் தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கான். தண்ணீர் இல்லாமல் போகக்கூடிய நிலைமையில் பாகிஸ்தான் இருப்பதாகவும், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது உடனடியாக ரீஇனிஷியேட் செய்யப்பட வேண்டும். அதற்காக இந்தியாவுடன் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். கோவப்படுற மாதிரி இந்தியாட்ட எதுவும் பேசிகிட்டு இருக்காத பாகிஸ்தான், கொஞ்சம் சமாதானப்படுத்துகிற மாதிரி மக்களை கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி, பாவம் மக்களை பாருங்கப்பா, அரசியலை விட்டுருங்கப்பா அப்படிலாம் சொன்னால் தான் இந்தியாவுக்கு ஏதாவது உங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றும். அப்படி இல்லையா, நாங்கள் ரத்தத்தை உள்ளக்க விட்டுருவோம், பீச்சிடுவோம், ரத்த ஆற ஓட வச்சுருவோம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்கிறது இந்தியாவுக்கும் நல்லா தெரியும். ஸோ சண்டையாக சமாதானமாக இதை பாகிஸ்தான் தான் முடிவு பண்ண போகிறாங்க. பாலஸ்தீனியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள எப்படி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலினுடைய இராணுவம் பாலஸ்தீனியர்களை டார்ச்சர் பண்ணியும், அதே நேரத்தில் வண்டிகளை விட்டு ஏற விட்டு, அவங்களோட விட்டு வண்டிகளை வச்சு அப்படி அடித்து இதெல்லாம் கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருப்பது இப்போது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்துக்கு இடையே இருக்கக்கூடிய அடுத்த சிக்கலாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் ஹமாஸ் பீஸ் டீலில் சைன் பண்ணிட்டாங்களேப்பா, இதுக்கு பிறகு எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா பீஸ் டீலுக்கே பீஸ் தேவைப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியினுடைய ஹவுசிங் கிரைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தி இருப்பதாகவும், யூரோப் நாடுகளில் இருக்கக்கூடிய ஏழ்மையானவர்களை மீண்டும் ஏழ்மைப்படுத்துகிறது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்போ ஜெர்மனியில் இந்த ஹவுசிங் கிரைசிஸ் பற்றி கூடுதலான டீட்டெயில்ஸை தமிழ் பட்சத்தில் வேறொரு பதிவாக ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். டாம்ஹாக் அப்படிங்கிற லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இப்போதைக்கு தரமாட்டோம்னு சொல்லி அமெரிக்கா உக்ரைன்ட்ட சொன்னாங்க. அதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தார். இந்த டாம்ஹாக் மிசைல் அப்படிங்கிறத ஒரு நாடு படித்து எடுப்பதற்கு கிட்டத்தட்ட 6லிருந்து 12 மாதங்கள் எடுக்கும். அதன் பிறகு அதை சரிவர செஞ்சு அதுக்கான ரிப்பேரிங்காக இருக்கட்டும், அது ஸ்டாக் பீல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் இப்போதைக்கு டாம்ஹாக்கை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அமெரிக்கா அதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும், கடைசி சம்மதத்தை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்றும், அந்த சம்மதம் எப்படின்னா டாம்ஹாக் கொடுக்கலாம், பட் அவங்க நாட்டுக்கு தேவையான டாம்ஹாக் அப்படிங்கிறது ஸ்டாக் பீல்ஸில் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்த பிறகு அவங்களுக்கு அந்த டாம்ஹாக் அப்படிங்கிற மிசைலை கொடுக்கலாம். இதுதான் இப்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஸோ எப்போ உக்ரைனுக்கு டாம்ஹாக் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத இன்னும் ஒஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலை அமெரிக்கா. சோவியத் யூனியன் ரஷ்யா காலத்தில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் இப்போ இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு கேப்பை ஃபில் பண்ண போகிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற ஒரு பதட்டமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் உக்ரைன். இது பெரிய அளவுக்கு பதட்டமாக இல்லையே விக்கி அப்படின்னு கேட்டால் நமக்கு பதட்டமாக இருக்காதுங்க.
ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது நவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லா இடத்துலையும் நிப்பாட்டுறது அப்படிங்கிறது எந்த நாட்டாலையும் இப்போதைக்கு முடியாது. அதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது செலவாகும். ஆனால் அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட ஸ்டாக் வீல்ஸில் பழைய காலத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கலாம், இல்லாட்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய வீரியம் குறைந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டி வச்சு அதை புது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர், அந்த நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும். இதனால் ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு அதிகமாக இருக்கும். அதை தான் இப்போ ரஷ்யா செய்ய போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக கனடாவினுடைய கார்னே அவர்களும் சீனாவினுடைய ஜி ஜின்பிங் அவர்களும் சந்தித்து பேசிக்கொள்ள போகிறார்கள். இந்த சந்திப்பு நடந்தது என்றால் அமெரிக்காவுக்கு இது பெரிய சிக்கல். சொல்லப்போனால் அமெரிக்காவுக்கு இது சரியான அடியாக இருக்கும். ஏன்னா கார்னே அவர்கள் அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போது கனடாவை அவங்களுடைய ட்வின் சிஸ்டராக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கனடாவுக்கு எதிராக இப்போ அமெரிக்கா பல விதமான டேரிஃப் எல்லாம் உயர்த்தி இருந்தாலுமே கடைசியாக அமெரிக்கா என்ன சொன்னாங்க, கனடாவை நாங்கள் விட்டு விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நீ என்னடா என்னையை விட்டு விடுறது, நான் உன்னையை விட்டுட்டு போனால் எப்படா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ கனடா மற்றும் ஜி ஜின்பிங் அவர்களுடைய இந்த மீட்டிங் என்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த செய்திகள்லாம் எப்படி இருந்துச்சு, உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுதா, டெய்லி இந்த தமிழ் விதை அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அதற்காக தான் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தை ஒதுக்கி நீங்கள் டைப் பண்ணி அப்படியே சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் இங்கே உட்காந்து பார்த்து அண்ணாச்சி ஹாப்பியாக இருப்பேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.